இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நம்முடைய நிந்தைகளை மாற்றுகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17-18 நான் வாசிக்கிறேன். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. இனி நாம் நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். சூசான் அரண்மனையிலே நெகேமியா என்கிற ஒரு வாலிபன் வேலை செய்து கொண்டிருக்கிற காலகட்டம் அது. அப்பொழுது எருசலேமுடைய சூழ்நிலை பார்க்கும் பொழுது அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு பரிதாபமான நிலைமையில் அங்க இருக்க ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே நெகேமியாவுக்கு ஒரே துக்கம். நம்முடைய பட்டணம் இப்படி போயிடுச்சு, நம்முடைய தேசம் இப்படி போயிடுச்சு, நம்முடைய ஜனங்க கஷ்டப்படுறாங்களே. பிற அரண்மனையில இருந்தாலும் கூட துக்கம் எல்லாம் இப்படி போயிடுச்சுன்னு சொல்லி இதனால அழுகிறார், புலம்புகிறார், உபவாசத்தை ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ராஜாவோடு கூட டெய்லி தரிசித்து பேசக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த நெகேமியாவுக்கு இருந்தது. ஏனென்றால் இவருடைய வேலை பானபாத்திரக்காரன். இந்த நெகேமியா துக்கமா இருக்கிறத பார்த்து, ஏன்பா துக்கமா இருக்கும்போது, உன்னுடைய எந்த வியாதியும் கிடையாது, இது மன துக்கம் தான், உன் சரீர பிரகாரமான பலவீனம் கிடையாது போது இந்த காரியத்தை சொல்கிறேன். என் பட்டணம், என் தேசம், என்னுடைய எருசலேம் அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு பரிதாபமாய் கிடக்கிறது. இப்படி இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அப்ப என்ன செய்ய வேண்டும்? என்னை அனுமதித்தால் அங்கு போய் அதை கட்டி எழுப்ப போகிறேன். பாருங்கள், அவங்க புறப்பட்டு போகிறார். எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நிந்தைக்குள் இருக்கக்கூடாது. இந்த சிறையிருப்பு மாற வேண்டுமானால், நிந்தை மாற எழுந்து கட்டுவோம், எழுந்து காரியத்தை நடப்பிக்கவும் சொல்லுகிறார். அப்படியே ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்கள். அதே இடத்திலே 52 நாட்களிலே அலங்கங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது. முடித்து விடுகிறார். எதிர்ப்புகளின் மத்தியிலும் போராட்டத்திலே செய்து முடிக்கிறார். நிந்தை மாறுகிறது. அநேக நேரம் நம்முடைய குடும்பங்களில் உள்ள சூழ்நிலை பார்க்கும் பொழுது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நடக்கிற சம்பவங்கள் நம்மை பாதிக்கிற, அநேக பெற்றோர்களை பாதிக்கிறது. அல்லது குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம், கடன் பிரச்சனை, தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம், வியாதியினால் ஏற்பட்டுகிற பலவீனங்கள், அதனால் ஏற்படுகிற செலவினங்கள், இழப்புகளை சடுதியில் சந்திக்கும் பொழுது அந்த குடும்பங்களே சிலந்து பட்ட மரம் போல அல்லது காய்ந்து போன மரத்தை போல சோர்ந்து போய் இருக்கிறதை தான் பார்க்க முடிகிறது. மற்றவர்கள் அலட்சியம் பண்ணுவார்கள், அற்பமா எண்ணுவார்கள். நிந்தையான சொல் நம்முடைய காதுகளில் வந்து விழும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு நிந்தையின் பாதை ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா என்று சொல்லி யோசிக்கக்கூடிய குடும்பங்கள் ஏராளம் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தே நிந்தனைக்குள் நீங்க வாழ நான் விரும்புவதில்லை. அது மாற வேண்டுமானால் நீங்கள் எழுந்து காரியத்தை நடப்பிக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில நல்ல திருமணத்திற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் பெயரெல்லாம் எழுதுகிறார்கள். எல்லாருக்கும் அந்த இன்விடேஷன் கொடுத்து அன்போடு கூட நீங்கள் திருமணத்தில் கட்டாயம் வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் குடும்பத்தை சார்ந்த ஒரு குடும்பம், அதாவது சொந்தக்காரர்கள், நெருங்கின உறவினர் அதிகமான நஷ்டத்தை சந்தித்து ரொம்ப ஏழ்மையில, சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம். சரி, உறவினர் என்கிற முறையில் அவர்களுக்கும் கார்டு கொடுக்கப்படுகிறது. சரி, கல்யாணம் சிறப்பா நடந்துட்டு இருக்குது. அந்த வரவேற்பு மற்றபடி ஆகாரம் அங்க நடந்துட்டு இருக்கும் போது, சரி நம்ம உறவினர் கார்டு கொடுத்திருக்காங்களா, போய் எப்படியா நம்ம கலந்துக்கணுமா, இல்லைன்னா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி அந்த தரித்திரத்திலே, கஷ்டத்திலே, நஷ்டப்பட்டு வேதனையோடு வாழ்ந்திருக்கிற அந்த குடும்பத்தின் தகப்பன், நான் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேம்மா, கொடுக்க மொய் எழுதுறதுக்கு கூட பெரிய பணம் கிடையாது, ஆனாலும் நான் முடிஞ்சதை செய்யணும்லான்னு சொல்லி போறாரு. அவருடைய ஆடையோ மிகவும் பழுமையானதா,
அது ஒரு அயன் பண்ணாதபடி சுருக்கடித்து ஒரு மாதிரி அதே மாதிரி ஒரு வேஸ்டியும் கட்டிட்டு ஒரு சட்டையும் போட்டு போய் உட்கார்றாரு. எல்லாரும் இருக்க மாதிரி போகும்போது அவர் அங்க உட்கார விடல. எங்க நீங்க இங்கெல்லாம் உட்கார கூடாதுங்க, அங்க ஓரமா உங்களுக்கு தனியா அங்க இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு அவரை துரத்தி விடுகிறார்கள். அந்த இடத்தில் அமர விடவில்லை. மற்ற எல்லார் முன்னாலும் அவமானப்பட்டது உள்ளம் இன்னும் அதிகமாக உடைந்து விட்டது. என்னுடைய அவுட்லுக்க பாக்குறாங்க, ஒரு ட்ரெஸ்ஸ பாக்குறாங்க, பார்க்க நீட்டா இல்ல, அவரை பார்க்கும்போது அந்த ஒரு பர்சனாலிட்டி இல்லை. ஏன்னா அவர் தான் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறாரு. அவமானத்தோடு இல்ல உங்களுக்கு எல்லாம் அங்க போட்டுருக்கு பாருங்க, தள்ளி அங்க போய் உட்காருங்க, இதெல்லாம் விஐபிஸ் இடம் அப்படி சொன்ன உடனே துக்கத்தோடு சாப்பிடல. அவரு வீட்டுக்கு வந்துட்டாரு. பிள்ளைகிட்ட சொல்றாரு, மனைவிட்ட சொல்றாரு, நம்ம ஒரு காலத்துல இவ்வளவு வசதியா இருந்தோம், எல்லாரும் தேடி வந்தாங்க, இதுவும் ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதி தானான்னு புலம்பிட்டு இருக்கும் போது அவங்க என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிக்கும் போது இதே நெகேமியாவின் காரியத்தை குறித்து அவங்க படிச்சாங்க வேதத்துல. நெகேமியா துக்கத்தோடு இருந்தார். எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு பரிதாபமாய் எல்லாம் சிறுமைப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது அதையும் கர்த்தர் மாற்றினார். நெகேமியா எழுந்து காரியத்தை நடக்கும் போது காரியம் ஜெயமா இருந்தது. நாம ஏன் செய்யக்கூடாது? ஜெபித்தாங்க குடும்பமா. தொழிலை திரும்பவும் ஆரம்பிச்சாரு. சாதாரண ஒரு விதத்துல துணிகளை வாங்கி விற்கிறதுல ஆரம்பிச்சாரு. பெரிய லெவல்ல கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஷோரூம் மாதிரி போட்டு பெரிய லெவல்ல ஒரு கடையை ஏற்படுத்தி பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்திருக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி விட்டார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. யாரெல்லாம் அவங்கள அற்பமா எண்ணாங்களோ இவங்களை தேடி வருகிற அளவுக்கு கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி விட்டார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க நிந்தனின் பாதையில இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் பகுதிகள் எல்லாம் ஒண்ணுமில்லாம பட்டு போன மரத்தை போல அல்ல காய்ந்து போன ஒரு மரத்தை போல இருக்கிறதா? சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதங்க. அவங்களாம் நம்மள பேசுறாங்க, நம்மளாம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் புலம்புறதை விட்டுட்டு எழுந்து காரியத்தை நடப்பிக்க செய்யுங்க. ஜெபத்தோடு செய்து பாருங்க. நீங்க யாராக இருந்தாலும் நீங்கள் செய்கிற செய்கைக்கு கர்த்தர் பலன் கொடுப்பாரு, கைவிட மாட்டாரு. ஒரு முறை தோற்றுட்டோம்னா எப்பவுமே தோற்றுக்கொண்டே இருப்போம்னு நினைக்காதங்க. ஒரு முறை விழுந்துட்டோம்னா திரும்ப எழுந்துருங்க. இடத்துல விழாதபடி கர்த்தர் காப்பார், நடத்துவாரு, மேன்மைப்படுத்துவாரு. எந்த இடத்துல தலை குனிந்தீங்களோ அந்த இடத்துல தலை நிமிர வைப்பாரு. இதெல்லாம் ஒரு குடும்பம் அற்பமா சொல்லியிருக்கலாம். குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லுகிற அளவுக்கு மாற்றுவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். இந்த நம்பிக்கையோடு அவனுடைய கரத்துல கொடுப்போம், ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, நிந்தையை மாற்றுகிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கு பார்த்தாலும் அவமானத்தை தாங்க முடியாமல் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய கூட்டங்கள் இருக்கிறதப்பா. எத்தனை நாட்கள் இந்த அவமானம், எத்தனை நாட்கள் இந்த நெருக்கம், எத்தனை நாட்கள் நிந்தனை, எத்தனை நாட்கள் இந்த அவச்சொல், எத்தனை நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு வேதனையும் தரித்திரத்திலும் பட்டியலில் போராடுகிற பிள்ளைகளை இந்த நாளில நினைவு கூர்ந்து ஒருவேளை மற்றவர்கள் சொந்தக்காரர்கள் உறவுகளை அற்பமா எண்ணலாம். குடும்பத்தில் நடந்த சூழ்நிலைகள் சம்பவங்களை பார்த்து உதாசீனப்படுத்தலாம், வெளியே வேற மாதிரி பேசி துற்றி திரியலாம். இதனால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் சோர்ந்து விடாதபடி இன்னைக்கு அவர்களை தட்டி எழுப்பி நெகேமியாவின் தேவனப்பா கண் முன்னாக அந்த எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதை பார்த்து இதை எப்படியாவது கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஒரு கூட்டம் எழுப்பினது. அவ்விதமாகவே அதை கட்டி முடித்து சூழ்நிலை சிறையிருப்பு எல்லாம் மாறும்படியா செய்தீரப்பா. அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலும் மீண்டும் ஒரு வாய்ப்பு உண்டாகட்டும், மீண்டுமாய் துளிர் விடட்டும், மீண்டுமா இந்த மரம் செழிக்கட்டும் அப்பா, பூக்கட்டும், காய்க்கட்டும், கனி கொடுக்கட்டும். இந்த பாக்கியத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமை மேலாமுக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சூழ்நிலை பார்த்து, வேதனையை பார்த்து, நிந்தையை பார்த்து, அவமானத்தை பார்த்து புலம்புவதை விட்டுவிட்டு எழுந்து கட்டும்படியாய் எழுந்து காரியத்தை நடப்பிக்க முற்படுவோம். ஜெபத்தோடு செய்வோம். ஜெயத்தை சுதந்திரிப்போம். இந்த சிந்தனையோடு நாளை தொடரலாம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். யாக்கோபே நீ வேர் ஊன்றுவாய், யாக்கோபே நீ வேர் ஊன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேர் ஊன்றுவாய்.